வெல்கம் டு அவர் வெல்டேக் தமிழ் யூடியூப் சேனல். 2018-19 நிதியாண்டிற்கான ஃபிக்ஸட் டிடக்ஷன் இப்போவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸட் டிடக்ஷன்ட்டு 40,000 நீங்கள் கழிச்சிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப் வைக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் டேக்ஸபிள் அமௌண்ட்டு நம்ம இன்கம் டேக்ஸ் பே பண்ணுவோம்ல, அந்த அமௌண்ட்டுக்கு 4% எஜுகேஷன் செஸ் வசூலிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சில மெடிக்கல் பாலிசி எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு போக்குவரத்து படியையும் அதை எல்லாமே எடுத்துட்டு ஃபிக்ஸட் டிடக்ஷன் என்ற ஹெட்டிங்ல 40,000 கழிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. இது கூட்டி கழித்து பார்க்கும்போது 1,500 ரூபான்ற மட்டும்தான் நமக்கு லாபம் வரும் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளது. இந்த சூழ்நிலையில அடுத்த நிதியாண்டிற்கான திருத்தங்களை இந்த நிதியாண்டே அனௌன்ஸ் பண்ண சில வாரங்கள்ல உங்களுக்கு டுட்டோரியலா போடுறேன். இந்த வருஷத்துக்கு பயன்படுத்தின அதே எக்ஸல் ஷீட் தான் அடுத்த வருஷத்துக்கு தேவையான அனைத்து தகவல்களும் இதுல இன்ஃபில்டா இருக்கு. இந்த டுட்டோரியலோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் எக்ஸல் ஃபைலை இப்போ டவுன்லோட் பண்ணாதீங்க. இது நெக்ஸ்ட் இயருக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு ப்ராக்டிக்கல் மாதிரியே இந்த டுட்டோரியல் அமையுது. அதனால நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 2018-19 நிதியாண்டுல இந்த ரூல்ஸை கடைபிடிக்க வேண்டியிருக்கும். இந்த வருடத்துக்கு கிடையாது என்பதை இப்போ தெரிவித்துக் கொள்கிறேன். எக்ஸல் ஷீட்டில் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய என்டர் ஷீட்டில் இருக்கக்கூடிய மாற்றங்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன். இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இயருக்கும் போடணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதில் 2 மாற்றம் பண்ணியிருக்கேன். ஃபிக்ஸட் டிடக்ஷன் 40,000 நீங்கள் அமௌண்ட் என்டர் பண்ணாதான் இன்கம் டேக்ஸ் ஃபார்மில் போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்மில் டேக்ஸபிள் இன்கமில் எஜுகேஷனுக்கான செஸ் 4% அமௌண்ட்டு சேர்த்து வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்கு இந்த எக்ஸல் ஷீட்டில். என்டர் ஷீட்டில் எப்படி நம்ம அமௌண்ட் ஃபில் பண்ணணுன்றதை சொல்லியிருக்கேன். முன்னாடி டுட்டோரியலை பார்க்காதவங்க இதை பார்த்தா கூட போதும். தெரியாததையும் தேடி தெரிந்து கொண்டு தெரியாதவர்களுக்கு தெரிவிக்கும் தமிழ் வேல்டெக் தமிழ். Final income tax form ஃபைனல் இன்கம் டாக்ஸ் ஃபார்ம் 2018.1 பிப்ரவரி என்ற எக்ஸல் ஃபைல் இன்கம் டாக்ஸ்க்கான எக்ஸல் ஃபைல். இந்த எக்ஸல் ஷீட்டை ரேர் ஃபைலாகவும் சாதாரண எக்ஸ்எல்எஸ் ஃபைலாகவும் இந்த டுட்டோரியலோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டுட்டோரியல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபிக்ஸட் டிடக்ஷன் 40,000 கழிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதில் கன்வெயன்ஸ் அலோன்ஸ் எல்லாம் கழிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நீங்க ஓரளவுக்கு ப்ராப்பரா தெரிஞ்சுக்கோங்க. ஃபிக்ஸட் டிடக்ஷன் 40,000 அப்படின்றத நான் என்டர் பேஜ்ல கொடுத்துருக்கேன். அதை பத்தி இப்போ பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸல் ஃபைலை ஓபன் பண்றேன். என்டர் கொடுத்து இந்த ஃபைலை ஓபன் பண்றேன். Entry page table special page ஓபன் பண்ண பிறகு கண்ட்ரோல் ஹோம் கொடுத்துக்கோங்க. IT form version entry page enter your data in yellow box கண்ட்ரோல் ஹோம் கொடுத்துட்டு டவுன் பண்ணுங்க. A சீரியல் நம்பர் 1 வந்திருக்கும். ரைட் ஏரோ அழுத்துங்க. name அடுத்த ரைட் ஏரோ நேம் டைப் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணீங்கன்னா டெசிக்னேஷன். நான் லெஃப்ட் அழுத்தி என்ன இருக்கு அப்படின்றத நான் சொல்லாம டவுன் மட்டும் அழுத்தி என்னென்ன காலம்ன்றதை மட்டும் சொல்றேன். லெஃப்ட் ஏரோ அழுத்தினீங்கன்னா என்ன காலம் சொல்லும். திரும்ப ரைட் ஏரோ அழுத்தி அதை டைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம், ரெண்டாவது டெசிக்னேஷன், மூணாவது ஜிபிஎஃப் நம்பர் அல்லது சிபிஎஸ் நம்பர், நான்காவது ஆபீஸ் நேம், அடுத்து டேன் நம்பரு. டவுன் பண்ணீங்கன்னா பேன் நம்பரு. டவுன் பண்ணுங்க. C8ல பேசிக் பே டீடைல் எல்லாம் கொடுக்க போறோம். டவுன் பண்ணுங்க. பேசிக் பே ஹெட்டிங். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா மார்ச்சோட பேசிக் பே மா 17 B9 சொல்லுது. லெஃப்ட் ஏரோ திரும்ப அழுத்துறேன். நான் ஆல்ரெடி அமௌண்ட் என்டர் பண்ணிட்டேன், அதனால சொல்லுது மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். அமௌண்ட் சொன்ன பிறகு சொன்ன அமௌண்ட் எந்த மாசத்துக்குரியது நான் சொல்றேன். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. 2800 C21 சொல்லுது இல்ல, C21 என்ற செல்லுல 2800ன்றது கிரேட் பே. உங்களுக்கு என்ன கிரேட் பேவோ அதை போட்டுக்கோங்க. டவுன் பண்றேன். 750 பிபி பர்சனல் பே. எனக்கு 7th பேக்குரிய பர்சனல் பே சேஞ்ச் ஆயிருக்கும் 2000 ரூபாய். ரைட் ஏரோ அழுத்தி அதை 2000 டைப் பண்ணணும். உங்களுக்கு பர்சனல் பே இருந்ததுன்னா இது மாதிரி 750 ரூபாய் டைப் பண்ணி ரைட் ஏரோ அழுத்திட்டு 2000 டைப் டவுன் பண்றேன். இது ஹெச்ஆர்ஏ. ஹெச்ஆர்ஏக்கும் 6th பே ஹெச்ஆர்ஏ 7th பே ஹெச்ஆர்ஏ 2 வரும். சிசிஏ ஹில் அலவன்ஸ் 2 சேர்த்து கொடுத்துருக்கேன். 2
உங்களுக்கு ரெண்டுமே இருந்ததுன்னா ரெண்டுமே கூட்டி கூட இங்கே போட்டுக்கலாம். R1C இது கன்வெயன்ஸ் அலோன்ஸு. இது 6th பேவோட கன்வெயன்ஸ் அலோன்ஸ் 1000 ரூபாய். ரைட்டர் வளர்த்தணும் அப்படின்னா 2500 ரூபா. 7th பேக்குரிய கன்வெயன்ஸ் அலோன்ஸ் போட்டுக்கணும். நான் டவுன் பண்ணுறேன். இது ஸ்பெஷல் பே. இந்த ஸ்பெஷல் பேவலும் 6th பேக்குரியது 7th பேக்குரியது வரும். அடுத்து டவுன் ஏற கொடுக்குறேன். டிஏ அரியர் 1. இது டிஏ அரியர் 2. இஎல்எஸ் நீங்க சரண்டர் போட்டிருந்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் இங்க போட்டுக்கலாம். நீங்க பிரிச்சு காமிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பிரிச்சு போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதை டோட்டலா போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு இஎல்எஸ் சரண்டர் வாங்கிருக்கீங்களோ இந்த அமௌண்ட் இங்க ஃபில் பண்ணிக்கோங்க. போனஸ் நான் 5000 டைப் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா போனஸ் வந்து 3000 ரூபா தான். நாங்க திருத்திக்கிறேன். டவுன் ஏரியா கொடுக்குறேன். இது அரியர் 1. இது அரியர் 2. இது அரியர் 3. நீங்க நடுவுல இன்சென்டிவ் வாங்குனீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் நீங்க அரியரா தான் வாங்கிருப்பீங்க. அதனால இங்க அரியர்ல கூட நீங்க ஃபுல் அமௌண்ட் போட்டுக்கலாம். இதையும் பிரிச்சு காமிக்கணும்ன்ற கட்டாயம் கிடையாது. டவுன் ஏரோ கொடுக்குறேன். ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பே பண்ணீங்கன்னா இங்க போடணும். டவுன் ஏரோ. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் HBA இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவு பே பண்ணீங்களோ அங்க போடணும். டவுன் ஏரோ கொடுக்குறேன். அடுத்தது டிடக்ஷன். பில் ஆன் பர்டிகுலர்ல வரக்கூடிய டிடக்ஷன் அங்க கொடுத்துருக்கேன். டவுன் ஏரோ கொடுக்குறேன். ஸ்பெஷல் ப்ராவிடன்ட் ஃபண்ட் பிளஸ் அரியர் ரெண்டுத்தையும் சேர்த்து இங்க போட்டுக்கலாம். இது ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் 60 ரூபான்னு போட்டிருக்கேன். டவுன் பண்றேன். இது NHIS நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இது 150 ரூபா போட்டிருக்கேன். டவுன் பண்றேன். இது ஹவுஸ் ரெண்ட். நீங்க தனி வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா எவ்வளவு ஹவுஸ் ரெண்ட் கொடுக்குறீங்களோ இங்க டைப் பண்ணிக்கோங்க. C41 42 43 அதர்ஸ்னு போட்டிருக்கேன். 3 காலத்துல நீங்க வேற ஏதாவது விடுபட்டு இருந்தது அப்படின்னா இங்க ஃபில் பண்ணிட்டு இத ஐடி ஃபார்ம்ல போற மாதிரி ஃபார்முலா செட் பண்ணிக்கணும். அடுத்து டவுன் பண்ணுங்க. டிடக்ஷன் எல்லாம் இங்க வரும். ADCன்னு மட்டும் இல்ல மத்த டிடக்ஷனும் இங்க வரும். நான் டவுன் பண்றேன். இது அமௌண்ட் இல்லாத இடத்துல 0ன்னு போட்டிருக்கேன். அதனால சுழியம் சொல்லுது. சுழியம் சொன்ன பிறகு அடுத்து செல் நம்பர் சொல்லுது. இது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் PLI 1 month only அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டவுன் ஏரோ. இது இன்வெஸ்ட்மெண்ட். NSC NSS இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்போம்ல அந்த அமௌண்ட் இங்க என்ட்ரி பண்ணிக்கணும். இது NSC செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு வரும். அத அமௌண்ட் இருந்ததுன்னா இங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஹவுசிங் லோன் HBA பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணிருக்கீங்களோ அது இங்க போடணும். டவுன் பண்ணுங்க. இது டியூஷன் ஃபீஸ் 2 சில்ட்ரன்ஸ்க்கு எவ்வளவு பே பண்ணிருக்கீங்களோ அதை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. இது பிரீமியம் பெய்டு அதாவது LIC இது மாதிரியான பிரீமியம் போட்டிருந்தீங்கன்னா இங்க டோட்டல் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கட்டிருக்கீங்களோ இங்க டைப் பண்ணிக்கோங்க. டவுன் பண்றேன். அண்டர் செக்ஷன் 80 CCC இன்சூரன்ஸ் பென்ஷன் ஸ்கீம் அந்த அமௌண்ட் இது இருந்துன்னா இங்க டைப் பண்ணிக்கோங்க. அண்டர் செக்ஷன் 80 CCD சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷன் ஸ்கீம்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் டவுன் பண்றேன். அண்டர் செக்ஷன் D மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம் இதுதான் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த பிரீமியம் அமௌண்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா இதுல சேர்க்கலாம் அப்படின்னா இதுல டைப் பண்ணிக்கோங்க. டவுன் பண்றேன். 80 DD மெடிக்கல் டிபெண்டன்ட் டவுன் பண்றேன். அண்டர் செக்ஷன் 80 DDB மெடிக்கல் செல்ஃப் டிபெண்டன்ட் டவுன் பண்றேன். அண்டர் செக்ஷன் 80 EE ரீபேமெண்ட் ஆஃப் எஜுகேஷன் லோன் அமௌண்ட் இருந்துன்னா அங்க டைப் பண்ணிக்கோங்க. டவுன் பண்றேன். அண்டர் செக்ஷன் 80G டொனேஷன் 50% அல்லது 100% எக்ஸம்ஷன். இங்க பிக்ஸட் டிடக்ஷன் சொல்லியிருந்தேன்ல 40000 அதை இங்க என்டர் பண்ணணும். டவுன் பண்றேன். அண்டர் செக்ஷன் U பிசிக்கலி ஹேண்டிகேப்டா இருந்தோம்னா 1,25,000 இங்க டைப் பண்ணிக்கோங்க. டவுன் பண்றேன். சிலவங்க ஐடி வர்றதுக்காக 12 மாசத்துக்கும் பிடிப்பாங்க. அந்த 12 மாசத்துக்குரிய அமௌண்ட்டை 12 காலம் வரையிலும் டவுன் பண்ணி அமௌண்ட்டை மார்ச்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் போட்டுக்கோங்க. 12 மந்த்துக்கும் ரைட்டர் வாழ்த்தி செஸ் 3% பிடிப்பாங்க. அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. ஒரு 12 முறை நான் டவுன் ஏற கொடுத்துக்கிறேன். அடுத்து CPS அரியர் இதுல 12 மாசம் இருக்கும். மார்ச்ல இருந்து பிப்ரவரி வரையிலும் டவுன் பண்ணி அமௌண்ட்டை போட்டுக்கோங்க. இதான் மார்ச் 2017 ஃபர்ஸ்ட் காலம். நான் ஃபுல்லாவே டவுன் பண்ணிடுறேன். டவுன் பண்ணிட்டு இதுதான் பிப்ரவரி 2018 காலம். அடுத்து டவுன் பண்றேன். PLI சொல்லிச்சுல அடுத்து டவுன் ஏற எடுத்தீங்கன்னா மார்ச் 2017 PLI அடுத்து ரைட்டர் எடுத்தீங்கன்னா சர்வீஸ் டாக்ஸ் வரும். அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கோங்க.
நான் 12 முறை டவுன் ஏரோ கொடுத்துக்கிறேன். 12 மாதத்துக்குரியதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இது டோட்டல் 30,600 சொல்லிச்சுல, இது வந்து டோட்டல் அமௌண்ட்டு. டவுன் பண்ணுறேன். இது பிளாங்க், இங்கே ஃபில் பண்ண வேண்டியதில்லை. டவுனு டேட் அண்ட் பிளேஸ் டைப் பண்ணுவோம்ல, அந்த பிளேஸுக்கு இங்கே டைப் பண்ணால் 3 பேஜ்லையும் ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிடும். நாங்கள் தஞ்சாவூர் டைப் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ஏரோ அழுத்தி பாருங்கள், இது என்ன காலம்ன்றதை. பிளேஸ்ன்னு சொல்லிச்சு. திரும்ப ரைட் ஏரோ அழுத்தி நான் தஞ்சாவூர் டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் ஏரியாவை டைப் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணுறேன். இன்னைய டேட்டை நான் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிறேன். February 5, அதனால இன்னைய டேட்டை டைப் பண்ணிட்டேன். டவுன் பண்ணுறேன். இங்கே ஃபார்முலா செட் பண்ணிருங்க, அதனால அது ஃபார்முலான்றதை சொல்லுது. இது என்ன ஃபார்முலா அப்படின்றத லெஃப்ட் ஏரோ அழுத்தி பார்க்கலாம். இந்த இடம் டோட்டல் டாக்ஸ் எவ்வளவுன்றதை இங்கே அக்யூட்டாக வந்துடும். லெஃப்ட் ஏரோ அழுத்தி பார்க்குறேன். டோட்டல் டாக்ஸ் அமௌண்ட். ரைட் ஏரோ அழுத்துறேன். 0ன்னு சொல்லுது. உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸோ அதை கால்குலேட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இது வந்துடும். இப்போ நீங்கள் என்டர் பேஜ், இந்த ஃபர்ஸ்ட் பேஜை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பேஜ் டவுன் பேஜ் அப் கொடுத்தீங்க அப்படின்னா 2வது பேஜ் 3வது பேஜ் மாறும். கண்ட்ரோல் பேஜ் டவுன் கொடுக்குறேன். Control page down. Page 200 table. 200 fully certified that I am occupying a rental house paying a monthly rent of an $900. திரும்ப control down arrow கொடுக்குறேன். Page 100 table. Name of the insured must-be relationship B100. திரும்ப control down arrow. Page 900 loan table. ஒரு முறை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். A4 பேஜில் பிரிண்ட் வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்கு. நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கலாம். வேல்டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.